ட்ரெண்டிங்ல என்ன விஷயம் இருக்குமோ அதை கேட்டு அழகா ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்டிங் தான் நமக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்க விஷயம். படத்தை எந்த அளவுக்கு ஒரு வீட்டுக்குள்ளேயே 20 நாள் சொன்னாங்க, 20 நாள்ல எந்த அளவுக்கு அழகா எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஆடியன்ஸா சொல்றேன். இப்பதான் நான் என்ன நடிச்சதோட அதுக்கப்புறம் வந்துட்டேன். எனக்கு சார் நிறைய விஷயங்கள் தெரியாது. நம்ம எவ்வளவு படம் பண்ணாலும் ஒரு ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ஃபீல் இருக்கு. அது மியூசிக் டைரக்டர் கலக்கியிருக்காரு. ஏன்னா இந்த படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டே இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான். ஏன்னா த்ரில், எங்க பார்த்தாலும் த்ரில் இருக்கும். நீயா நானா நீயா நானா நீயா நானான் இருக்கும். அது பிரமாதமா பண்ணியிருக்காரு, டவுட்டே கிடையாது. அப்படி ஷாம்னாலே எல்லாரும் ஃபேனு. இந்த படத்துல சொல்லவே வேண்டாம். அவர் சின்ன படம் பெரிய படம் பார்க்காம பெஸ்டா வந்து பண்ணியிருக்காரு. அவருக்கு ஹட்ஸ்அப். நெக்ஸ்ட் கேமராமேன் கலக்கியிருப்பாரு. ஒரு சின்ன இடத்துல உங்களுக்கு நான் ஒரு பிராடான ஒரு இடத்துல படம் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன இடத்துல ஒரு கேமராமேன் படம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா லைட்டிங்கா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை அழகா நேர்த்தியா பண்ணியிருக்காரு. நான் அந்த ட்ரைலர்ல பார்த்தேன். நான் எனக்கு எடுத்த சீன்ஸையும் பார்த்தேன். அவ்வளோ அழகா எடுத்தாரு. பெரிய விஷயம். அடுத்தது ப்ரொடியூசர் வந்து சொல்லி ஆகணும். பாத்துங்களேன், எப்பவுமே ஒரு பொண்டாட்டியை ஒருத்தர் மதிக்கிறாருன்னா கண்டிப்பா ஒரு நல்லவரா இருப்பார், ஒரு நல்ல படங்கள் எடுப்பாரு, ஒரு நல்லா இருப்பாரு. அதுக்கு டவுட்டே இல்லை. ஏன்னா பொண்டாட்டி மேல உட்கார வச்சு அவர் கீழே உட்காரு. அடுத்தபடியா சொல்ல போனா கதை ஹீரோ கலையரசன். நான் சினிமா வரதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு படத்துல முகமுடின்னு ஒரு படம் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அவர் கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 1.5 வருஷம் கஷ்டப்பட்டுருப்பார். ஆனா அந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டர் தான். அதுக்கப்புறம் அவரோட நடிப்பு விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியாது. ஏதோ சும்மா அப்படியே ஹார்ட் ஒர்க் பண்றாரு, ஓகே ஒரு கேரக்டர் வருவார் அப்படின்னு. ஏன்னா நான் அப்ப நடிச்சுட்டு இருந்தேன் அப்ப. ஆனா அவரோட சில படங்கள்லாம் பார்த்து நான் மிரண்டிருக்கேன். என்னடா நான் சாதாரணமா பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது. ஆனா கலக்கியிருப்பாப்ல. உண்மையிலே ஒரு நடிகன் இன்னொரு நடிகனை வந்து பாராட்டுறதுக்கு ஒரு ஈஸி விஷயம் கிடையாது. நான் பொறாமப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல. கலையரசனை பார்த்து சில படங்கள் மொட்டை அடிச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன். கலைப்புல டைலாக் போர்ஷனாக இருக்கட்டும், நடிக்கிறதா இருக்கட்டும், அந்த ஸ்பீடாக இருக்கட்டும், எல்லாமே கலக்கியிருப்பார். இட்ஸ் எ குட் டேலண்டட் பர்சன். இது மாதிரி ஒரு ஹீரோஸ்லாம் நம்ம சினிமாவுக்கு தேவை. அதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த படம் ஒரு பெரிய லெவலில் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணணும்னு நான் நோ டவுட் அபவுட் தட். டெக்னீஷியன்ஸ் எல்லாமே டைரக்டர் சொன்னார், சவுண்டே வராது எல்லாருக்கிட்டையும். அதாவது நிறைகுடம் எப்பவுமே கிளம்பாது. அதுதான் டைரக்டர் நிறைகுடம். என்ன வேணுமோ ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட சும்மா மிரட்டி அது இது நிறைய டைரக்டர்ஸ் நிறைய பேர்ல சும்மா மிரட்டி வாங்கிட்டு இருக்காங்க. வாட் இஸ் யூஸ்? ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து வேலை வாங்குறதுங்கிறது அமைதியா என்ன வேணுமோ அதை அழகா வாங்கணும். அதை அழகா வாங்குறாரு. அப்பதான் ஆர்டிஸ்ட்க்கு டென்ஷனே இருக்காது. பிரேம் சார் சொன்னார். பிரேம் எப்பவுமே எல்லா ட்ரெண்டிங் மூவிலையும் இருப்பாரு. அவரும் இந்த ட்ரெண்டிங் மூவில இருக்காரு. அதனால கண்டிப்பா அது ஹிட் ஆகும், டவுட்டே கிடையாது. ஏன்னா பிரேம் ஒரு லக்கி சாம் சொல்லலாம் நிறைய படத்துல. சீரியஸா இஸ் வெரி